ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம ரோப்ளாக்ஸ் ஆட போகிறோம். வாங்க கைஸ் உள்ளே போய்க்கலாம். நான் வந்துட்டு இந்த கேமுக்கு வந்துட்டு ஆக்சுவலி இது என்னோடய ஃபர்ஸ்ட் வீடியோ. நீங்கள் பார்க்குறீங்கன்னா ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். இன்றைக்கி நம்ம இது ஆடலாமா? சரி வாங்க ஸ்னைப்பர் அடி நான் ஆடலாம். பிகாஸ் கொஞ்சம் நான் ஆடி ரொம்ப நாள் ஆச்சு. பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி என் ஃபஸ்ட் வீடியோ. ஓகே, லோடிங் ஆகுது. நம்ம அர்கேட் மோட்லேயே போயிடலாம். ஏன்னா அர்கேட்டில் தான் எல்லாம் மோர் மோட்ஸ்ன்னு இருக்குது. அதே மாதிரி ஒன் ஆஃப் த அண்டர்ரேட்டட் கேம்ஸ் நான் விளையாடினதுலேயே ரீசன்ட் டைம்ஸில். இதோட நிறைய கேம்ஸில் நான் ஆடுவேன். பிளாக்ஸ் ஃப்ரூட்ஸு ஜூசிஷன் அடிக்கன்ஸ்ட்டு. ஆனால் எனக்கு இது ரொம்ப பர்சனலாக பிடிக்கும். வந்தோடனே நம்ம ஆளுங்க ஒருத்தானே நம்மகிட்ட இருந்து தெரிஞ்சான் வாங்க அடிச்சு தூக்கு சாமி நம்மாளில். ஓ மை காட், லோட் மாற்றிக்கலாம். ஓகே, இப்போ வாங்க கைஸ் அடித்து வளர்க்கலாம். இருந்தாலும் நம்மளை போட்டான். அதே மாதிரி இங்கே கத்தி நான் யூஸ் பண்ணும்போது இங்கே ஒரு பட்டன் இருக்குது பார்த்தீங்களா? அது கொடுத்தீங்கன்னா இது ஒரு டிப்ஸு தான். நீங்கள் விளையாடினீங்கன்னா உங்களுக்கு யூஸ் ஆகும். அதே மாதிரி ரூஃப் மேலே போங்க, அப்போ தான் இன்னும் கொஞ்சம் சேஃபாக போக முடியும் உங்களால். யாரும் வரல. ஒரு கில் அடிக்கலாம் பார்த்தீங்கன்னா யாரும் வரல. யாரா போட்டேன்? அட என்ன காய்ச்சுங்க. கேம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி போஸ்ட் பண்ண மாட்டேன். முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முடிஞ்ச உங்களுக்கு பிடிச்சதா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இல்லைன்னா விட்டுருங்க. அவங்கள ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்ட்டு. மை காட், நம்ம டீம்மேட் நல்லா தான் ஆடுறான். நான் தான் நல்லா மாட்டேன். சரி வாங்க விளையாட சொல்லுங்க. கேம்பர் முடிச்சிருந்தேன். அதே மாதிரி நான் சில கேம்ஸ் லைக் பிஜிஎம்எஸ் ஆடுவேன். நான் ஆக்சுவலி நல்ல எஃபிஎஸ்க்காக ஐபேடில் ஆடுவேன். ஃப்ரீ ஃபயர் சப்போர்ட் ஆகாது. ஸோ அதனால தான் எப்போ பாட மாட்டேன். இல்லைன்னா கன்ஃபார்ம் மெசேஜ் பண்ணிப்பேன். கேம்பரை போட்டு போயிடலாம். நான் ஆல்ரெடி அவனை போட்டேனா? ஸோ அப்போலாம் விடுங்க. இந்த கேம் நான் எப்போதுலேருந்து ஆடுறேன். எனக்கு இந்த கேம் இருக்கும். இது கொடுத்தீங்கன்னா ரெக்வஸ்ட் கொடுத்தீங்கன்னா நம்ம விளையாடலாம். இப்போ தானே நியூ டவுன் ஒன்று திரும்பியும் அதிலே போடுறான் பாருங்கள். லூஸ் பையன் வெஸ்டர்ன் பார்க் போட. இந்த ஒரு ரவுண்டோட இந்த வீடியோ முடிச்சிக்கலாம் காய்ஸ். நான் அப்புறம் இதே மாதிரி நிறைய வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். இந்த வீடியோஸ் வர லைக்கை பொறுத்து வீடியோஸ்லாம் நான் போடுறேன். ஃப்ரீ ஃபார் ஆலாக பாயிண்ட்ஸ் தான். அந்த பட்டன் கிளிக் பண்ணுறதுக்குள்ளே என்ன போட்டாங்க கைஸ். ஆஹா வாங்கடா வணக்கம். ஆஹா இது வருது. இல்லை ஸ்கின்னு பார்த்தீங்களாங்க தொடைக்கு சரியாக. நான் பின்னாடிலேருந்து போகணும்னு கேட்கலாம். நீங்கள் இந்த கேமே அந்த ஸ்னைப்பர்ஸ் இந்த கேம் பற்றி தான் நம்ம விளையாடிட்டு இருக்கோம். ஃபஸ்ட்டு நம்ம ரிவெஞ்ச் வாங்கிடலாம் கைஸ். ஓடி ரிவெஞ்ச் கம்ப்ளீட்டட். யாருப்பா நீங்கள் ஐயா நீங்கள் நொய்ய தம்பி. நான் ப்ரோ பிளேயர் இல்லையோ பார்த்துக்கலாம் விடுங்க. நான் ப்ரோ பிளேயர்னு நானே சொல்லிக்க மாட்டேன்.
இதுக்கு மேலே பவர் அப் இல்லையா? பின்னாடிலேருந்து போட்டாங்க. ஓ சாரி, நான் பின்னாடிலேருந்து போட்டு என்னடா நீங்கள் நம்ம இந்த மாதிரி கேம்ப் அடிக்கலாமா? ஆனால் கேம்ப் அடிக்கிறதுக்கு இது இல்லை. ஓ ஃப்ரீ ஃபார் ஆல்னா நோ டீம்ஸே இல்லையா? டீம் இருக்கும்னு நினச்சிருந்தேன். பார்த்தா டீம் இல்லை. நம்மளே இப்போ தேர்ட் பிளேஸில் இருக்கோம். நம்ம தேர்ட் பிளேஸுக்கு மேலே இருந்தப்போ மேலே பார்த்தா தேர்ட் பிளேஸில் இருக்கோன்னு. மாசா போட்டேன் இவனை. வாங்கடி வடக்கு சொல்லுங்களா? என்னங்க சொல்லுங்க. அங்கதான் இருக்கிறது. என் ஃப்ரெண்டு அனிருத்னு ஒருத்தர் இருக்காங்க. அவனும் இந்த கேம் நல்லா ஆடுவான். செம்ம ட்ரிக் ஷாட்டில் ஆக்சுவலி இந்த கேம் நானே தான் ஆடுறேன். சில பேருக்கு நான் மற்ற யூடியூபர்ஸ் ஆடி நான் எடுத்து நான் என் ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் பண்ணேன். ஆனால் இந்த கேம் உண்மையாலே நான் தான் ஆடுறேன். நீங்கள் நம்ம அதை ஆடலாம். ரோப்ளாக்ஸில் வேணால் சொல்லுங்கள். அதே மாதிரி பாசிபிளாக ஏதாச்சும் ஒரு கேம் சொல்லுங்கள். ஓகேவா? ஏன்னா இந்த ஐபேட் தான் பெரிய பெரிய கேம்ஸ்லாம் சப்போர்ட் பண்ணாது. அதே மாதிரி இந்த மாதிரி ஸ்டோரி கேம்ஸ் போடலான்னு இருக்கேன் கைஸ். எக்ஸாம்பிளுக்கு அங்கே ஒருத்தர் இருக்கு. அதே மாதிரி இந்த கேம்ஸ் இருக்கும். அதனால் எனக்கு என்னமோ அவ்வளோவா பிடிக்காது. சொல்லினே இருக்க கலந்து போயிடுச்சு. ரிவெஞ்ச் பின்னாடி யாரோ இருக்கான். நினச்சேன் அல்ட்ரா இன்ஸ்டிங்க்ட். பின்னாடி யாரோ பின்னாடி போடுற கேப்லையும் போட்டு வெளில வரும்போது இந்த மாதிரி கத்தியோடு தான் வரணும். சொல்லினே இருக்கேன். நல்லா இருக்குன்னு சொன்னேன். Watching the video and bye bye.